4ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். உபாகமம் 4:40. நீயும் உனக்கு பின்வரும் உன் பிள்ளைகளும் நன்றாய் இருக்கும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு என்றென்றைக்கும் கொடுக்கிற தேசத்திலே நீடித்த நாளாய் இருக்கும்படிக்கு நான் இன்று உனக்கு கற்பிக்கிற அவருடைய கட்டளைகளை அவருடைய கற்பனைகளையும் நீ கைக்கொள்ள கடவாய். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையுண்டாகட்டும். மோசே இங்க அழகாக பேசுகிறான். இன்று உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்ட எல்லாவற்றையும் நீ கைக்கொள்ள கடவாய். அதற்கு முதல் வரியிலே ஒரு வார்த்தையை வாசிக்கிறோம். நீயும் உன் பிள்ளைகளும் நன்றாய் இருக்கும்படிக்கு. நீயும் உன் பிள்ளைகளும் நன்றாய் இருக்கும்படிக்கு, நம்முடைய குடும்பம் நன்றாய் இருக்கும்படிக்கு, நம்முடைய பிள்ளைகள் நன்றாய் இருக்கும்படிக்கு, நம்முடைய சந்ததி நன்றாய் இருக்கும்படிக்கு, நாம் நன்றாய் இருக்கும்படிக்கு நாம் செய்ய வேண்டியது என்ன? இப்படிதான் இருக்க வேண்டும் என்று சொல்லி வேத அநேக காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அதுல ஒன்று, நீங்கள் நன்றாய் இருக்கும்படிக்கு. நாம் நன்றாய் இருப்பதற்கு நம்ம செய்ய வேண்டிய பணிகளை நாம் சரியாக செய்ய வேண்டும். பெரிய அட்வைஸ் பண்ணும் பொழுது சொல்லுவாங்க, அப்பா நீ நல்லா இருக்கிறதுக்கு தான்ப்பா நான் சொல்றேன், நீங்க நல்லா இருக்கிறதுக்கு தான் நான் உபதேசம் பண்றேன். இந்த நன்றாய் இருப்பதற்கு என்று நாம் சொல்லும் பொழுது இந்த கால உலகம் உபதேசத்தை கேட்கிற உலகம் அல்ல. இந்த கால உலகமானது, இன்றைய பிரசங்கமானது எனக்கு உபதேசத்தை கேட்கிறதுக்கு அவருடைய செவித்தினவு இல்லை. அவருடைய செவித்தினவு என்பது அவருடைய சுய இச்சைக்கேற்ற பிரசங்கிமார்களை தெரிந்து கொள்கிறார்கள். எனக்கு வந்து உட்கார்ந்து கர்த்தர் உன் கண்ணீரை துடைப்பார், என்ன அருமையான பிரசங்கம். ஆமா, கர்த்தர் உன் கவலைகளை தீர்ப்பார், நல்லா இருக்கும். கர்த்தர் உன் கண்ணீரை துடைப்பார், கர்த்தர் உன் வியாதியை போக்குவார், கர்த்தருடைய ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். இதெல்லாம் நல்லா இருக்கும். இதெல்லாம் கேட்டது அப்பா என்ன அருமையான பிரசங்கம். நீ நன்றாய் இருப்பதற்கு வழிமுறை என்ன? அங்கதான் சிந்திக்கணும். இப்படிதான் இருக்கணும். இதுக்கான வழிமுறை என்னன்னு கர்த்தரே அழகா பேசுகிறார். நீயும் உன் பிள்ளைகளும் நன்றாய் இருக்கும்படிக்கு. நீயும் நல்லா இருக்கணும், மனைவி நல்லா இருக்கணும், பிள்ளைகள் நல்லா இருக்கணும். என்ன செய்யணும்? அதுதான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நான் எப்படி இருக்க வேண்டும் என்ற வேதம் கற்றுக் கொடுக்கிற ஒரு சில காரியங்களை நான் இந்த நாளில நாம் சுருக்கமாக தியானிப்போம், வாசிப்போம். உபாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். உபாகமம் 28:1. நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும். நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாய். அவர் சத்தத்திற்கு நீ உண்மையாய் செவி கொடுப்பாய் என்றால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். கர்த்தருடைய காரியங்களில் கர்த்தருடைய மேன்மையாக வைப்பார். பூமியில் இருக்கிற சகல காரியத்துல கர்த்தருடைய மேன்மையாக வைப்பார். கேட்கறதுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கிறது. அதற்குள் ஒரு காரியத்தை கர்த்தர் தொக்கி வைத்திருக்கிறார். அதற்குள் ஒரு நிபந்தனையை கர்த்தர் வைத்திருக்கிறார். அது என்ன? நீயும் உன் பிள்ளைகளும் நன்றாய் இருக்கும்படிக்கு என்ன செய்யணும்? கர்த்தருடைய கற்பனைகளை கவனமாய் கவனித்து கேட்டு. கவனிக்கிற முதல்ல பிரசங்கம் பண்றது எளிது, அதை கவனிக்கிறோமா? எவ்வளவு பேர் கவனமாக கவனிக்கிறீங்க? யாக்கோபு எழுதுகிறான், நீங்கள் பேசுவதற்கு பொறுமையாவும் கேட்பதற்கு தீவிரமாயே இருங்க. நல்லா டக்குனு கேட்கணும். என்ன சொல்றாங்க முதல்ல காது கொடுத்து வாங்கணும். பேசும் 2 முறை யோசின்னு சொன்னாங்க. கவனம் ரொம்ப அவசியம். ஒரு உலக மனிதன்
எவ்வளவு கவனமா நடக்கிறாங்க, எவ்வளவு ஞானமா நடக்கிறாங்க. ஒரு எறும்பு எவ்வளவு ஞானமா நடக்குது, ஒவ்வொரு பொருட்களும் எவ்வளவு ஞானமா இருக்குது. கர்த்தருடைய பிள்ளைகள் எவ்வளவு ஞானமா, உலகத்தின் பிள்ளைகளை காட்டிலும் கர்த்தருடைய பிள்ளைகள் ஞானவான்களா இருக்கணும். ஒளியின் பிள்ளைகள், அந்த பூமியின் பிள்ளைகள் எவ்வளவு ஞானவான்களா நடக்கிறாங்க. கவனமா நம்ம நடக்கணும். ஒரு அடி எடுத்து வைக்கிறப்ப கவனமா இருக்கணும். நம்ம இப்ப நடந்துறோம், கண்ட பேருக்கு நடந்துறோம். இறங்கால ஆண்டவர் சொல்வார், நீ தாறுமாறாய் ஓடுகிற பெண் ஒட்டதும் அது தாறுமாறா ஓடும். ஏன்னா வனாந்தர பெருசா இருக்கு. ஆனா மலையில நடக்கிறப்ப தாறுமாறா ஓட முடியுமா? அந்த சின்ன ஒரு பகுதி தான் இருக்கும். அதை கால வைக்கலன்னா கீழே விழுந்துரும். ரொம்ப கவனமா ஓட்ட வேண்டி இருக்கும். கவனம் செதறனா முடிஞ்சிச்சு. கவனம் குறைவு, கவனம் சிதறினா மரணம்னு ஊட்டி போற இடத்துல நிறைய வார்த்தைகள் இருக்கும். அந்த கவனம் எவ்வளவு அவசியமானது. குடும்ப நிர்வாகத்துல கவனம், பேச்சில கவனம், உடையில கவனம், நடையில கவனம், கிறிஸ்துவோட ஒவ்வொரு நடவடிக்கையில கவனமா நம்ம அடி எடுத்து வைக்கணும். ஒவ்வொரு அடியையும் நம்ம கவனமா வைக்கணும். நம்ம ஒரு வார்த்தை விடுறதுக்கு முன்னாடி இந்த வார்த்தையை அவங்க எப்படி எடுத்துப்பாங்க. ஒரே வார்த்தை தான், ஒரே வார்த்தை ரெண்டு மீனிங் ஆயிடும். உடம்பு சரியில்லை, நம்ம போய் கேட்கிறோம் உடம்பு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்கிறோம். நம்ம உடம்பு எப்படி இருக்கு? இது சண்டை காலத்துல தேவரா உடம்பு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்கிறோம். என்ன ஆச்சு? ஒரே வார்த்தை தான். அந்த குரல் வளத்துலதான் இருக்குது. ஒரே சேம் சென்டென்ஸ், அது எந்த வித்தியாசமும் இல்லை. என்ன உடம்பு எப்படி இருக்கு? அதே உடம்பு எப்படி இருக்கு? ஒரு வார்த்தை ரெண்டு அர்த்தமா போயிடும். ஒவ்வொரு காரியமும் ரெண்டு மீனிங்களா போயிடும். நம்ம கிராமத்துல யூஸ் பண்ற ஒரு வார்த்தைக்கு சிட்டில தப்பா இருக்கும். நம்ம சிட்டில பேசுற ஒரு வார்த்தை கிராமத்துல தப்பா போயிடும். கடந்த நாட்கள் நான் எங்க அக்கா எல்லாரும் போயிருந்தோம். லேடிஸ்க்கு ஒரு வார்த்தை விட்டாங்க, அது அந்த ஏரியால அது தப்பா இருக்கு. அவர் பெரிய கோச்சுக்காரங்க யார் அவங்க அப்படின்ட்டாரு. அங்க எங்க கூட வந்தாங்க. ஏன்னா அந்த வார்த்தை அவங்களுக்கு தப்பா இருக்கும். அதனால நம்ம ஒவ்வொரு காரியத்துல நம்ம ரொம்ப கவனமாய் அடி எடுத்து வைக்க வேண்டும். ஒவ்வொன்றையும் இருக்கணும். ஒரு சின்ன பார்வை பார்க்கலாமா வேணாமா, இப்படி திரும்பலாமா வேணாமா, ரோட்ல போய் கொண்டு இருக்கிறோம், இப்படி திரும்பலாமா இப்படி திரும்பலாமா, கவனம் கரெக்டா இருக்கணும். ரொம்ப சரியா இருக்கணும். ஓட்ட பந்தயத்துல ஓடிக்கொண்டு இருக்கிறோம், நம்ம இலக்கை நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கிறோம். கவனம் கரெக்டாக அடுத்தவனை பார்க்க கூடாது. உனக்கு நியமித்திருக்கிற பாதையிலே விசுவாசத்தை துவக்குகிறவரை முடிக்கிறவமாக கிறிஸ்துவை நோக்கி நீ பொறுமையோட ஓடக்கணும். நீதான் ஓடிக்கிட்டு இருக்கணும், பக்கத்துல பார்க்கவே கூடாது. அவன் எப்படி வரான், இவங்க எப்படி நடக்கிறாங்க. 2 நாளாகமம் புஸ்தகத்துல ஒரு ராஜாவை குறித்து வாசிக்கிறோம். 2 நாளாகமம் 34ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனம். அவர் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்து தன் தகப்பனாகிய தாவீதின் வழிகளில் வலது இடது புறமாக விலகாமல் நடந்தான். யோசியா என்கிற ராஜா கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்து, நீ பண்ற காரியம் உனக்கு செம்மையா இருக்கும். என்ன, நான் கரெக்டா தான் நடக்கிறேன், நான் கரெக்டா தான் ட்ரெஸ் போட்டுக்கிறேன், நான் கரெக்டா தான் வரேன், கரெக்டா தான் பேசுறேன், நான் பேசுறேன் கரெக்டா தானே, என்னப்பா சரியா தானே பேசுறேன் அப்படின்லாம். ஆனா நீ கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையா நடக்கிறியா? நீ பேசுறது அவருடைய பார்வை கரெக்டா இருக்குமா? நம்ம பாருங்க, மனுஷன் பிறகு நம்ம வார்த்தை சரியில்லை. மனுஷ வார்த்தையில அந்த வார்த்தை என்ன இல்ல, சரியில்லை. இன்னைக்கு பேசுற ஒரு வார்த்தைங்க இன்னைக்கு சரியில்லாம போயிடுது. சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கான காரணமே வாய் தான். வாய் தான். இந்த வாயினால்தான் பல பிரச்சனைகள் வந்து நிற்குது. பல அடிக்கடிகள், பல பிரச்சனைகள், எல்லாத்துக்கும் காரணம் வாய் தான். அந்த ஒன்ன மூடி ஆச்சுன்னா அத்தனையும் உடம்பு ஃபுல்லா நல்லா இருக்கும். பெரியவனவர்களே, ஒரு பெரிய ஆயுதம்
இந்த வாய் ஒரு பெரிய காரியம். இந்த வாய் தான் பெரிய தீய, இந்த வாய் தான் பெரிய கத்திய, இந்த வாய் தான் ஒரு தேசத்தையே அழிச்சிடும். பெரியமனவர அவளை கொண்டு வா அப்படின்னு பாண்டியன் கோவலனை கொண்டு வான்னு சொல்லு, கோவலனை கொன்றுவான்ட்டான். ஒரு சின்ன எழுத்துக்குள்ளதான் கம்மா எந்த இடத்துல வைக்கணும் அங்கதான் வைக்கணும், மாற்றி வச்சா போயிடும். ஒரு நீதிபதி தீர்ப்பு எழுதினாராம், ஞாபகத்தில் இல்ல. அந்த தீர்ப்பு எழுதும் பொழுது அவனை விடுதலை பண்ணுங்கிற எழுதிட்டாரு. அவனை விடுதலை பண்ண வேண்டாம், அதுக்கு ஒரு கமா தப்பா இடத்துல எழுதப்பட்டாரு, அவன் பழச்சிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சின்ன ஒரு புள்ளி எழுத்துக்கள், ஒரு சின்ன ஒரு கமா கூட தப்பாயிடும். சில முற்றப்பெறாத வார்த்தைகள் தப்பாயிடும். I love rascals to be punished. ஒரு அயோக்கியர்கள் என்னது தண்டிக்கப்படுவதை நான் விரும்புறேன். அங்க டு பி பனிஷ்டா போடலைன்னா நான் அயோக்கியர்களை விரும்புறேன் மாதிரி ஆயிடும். சின்ன வார்த்தைகள் தான். ஒரு ஜட்ஜி எழுதுற ஹேங்கிங் நாட் லீக்கிங் அப்படின்னு எழுதுறாரு. ஹேங்கிங் கம்மா போட்டுட்டு நாட்டுக்கு பக்கத்துக்கு நாட்டுக்கு அடுத்து கம்மா போடணும். ஹேங்கிங் ஹிம் நாட் கமா லீவ் ஹிம் அப்படின்னு ஒரு சொல்லணும். அவனை தூக்கல போடாதீங்க, அவனை விடுதலை பண்ணுங்கன்னு அர்த்தம். இவர் என்ன பண்ணாரு, ஹேங்கிங் நாட்டுக்கு அடுத்து கம்மா போடுறதுக்கு முன்னாடி நாட்டுக்கு முன்னாடி கம்மா போட்டார். ஹேங்கிங் நாட் லீவிங். ஒரு சின்ன ஒரு கவனக்குறைவு ஒரு நிரபராதி என்னாச்சு தூக்கல தொங்க வச்சு. ஒரு சின்ன ஒரு கவனக்குறைவு நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு அடியையும் நான் கவனித்து வைக்க வேண்டும். பிரியமானவர்களே, நானே கவனத்துல விட்ட பாத்தீங்களா, யோசிச்ச டக்குனு நீதிபதி என்ன தீர்ப்பு எழுதினாரு. இங்கிலாந்துல நடந்த ஒரு பெரிய ஒரு பரபரப்பான தீர்ப்பு. ஏன் அவங்க இங்கிலீஷ்காரங்க, அவங்களுடைய இங்கிலீஷ் மொழியிலே அவங்க எங்க இந்த சின்ன கமா வைக்கிறத தப்பா எழுதினாங்க. அது ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு உலக அளவுல. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய காரியத்திலே கவனமாய் நடக்க வேண்டும். யோசியா என்கிற மன்னன் வலதுபுறமும் இடதுபுறமும் சாயாமல் நேரா நடக்கிறான், கடிவாளம் போட்டு நடக்கிறான். அவர் கர்த்தருக்கு முன்பாக செவையா நடக்கிறான். கர்த்தருடைய பார்வையில அவர் எவ்வளவு குற்றம் கண்டுபிடிப்பாரு. ஒரு வசனம், நம்முடைய நீதி, நம்மலாம் நீதி, நான் நீதியா இருப்பேன், நான் ரொம்ப பெர்ஃபெக்ட், நான் ரொம்ப சுத்தமா பரிசுத்தமா. நம்முடைய நீதி எல்லாம் கர்த்தருடைய பார்வையில அழுக்கான கந்த. இந்த வார்த்தையை எவரைய மொழிபெயர்ப்பில் எப்படி இருக்குன்னா, பெண்களுடைய அது என்ன வீட்டுக்கு தூரமான நேரத்துல இருக்கிற துணி போல இருக்குது, அவ்வளவு கொச்சையா இருக்குது. அப்ப பாருங்க, அவ்வளவு நம்ம நீதி நினைக்கிறோம், அவர் அதை தீட்டு மாதிரி பாக்குறாரு. நம்ம நீதில ஒண்ணுமே இல்லை அவருக்கு முன்பாக. நம்மளாம் நேற்று உருவானவர்கள், அவர் பார்வையில ஒண்ணுமே இல்லை. நம்ம பெரிய நீதிமானுங்கிறோம், அவர் பார்வையில ஒவ்வொரு வரியையும் ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு அடியையும் அங்க யோசியா கவனமாக எடுத்து வைத்தான். கர்த்தரின் பார்வைக்கு செம்மையாய் செய்தான். வலதுபுற சாயல, இடதுபுற சாயல, நேரா நடந்தான். பவுல் பாருங்க, பின்னானவர்களை மறந்து அவன் வர இவன் வரலான்னு பார்க்கல. புத்தியிலா கலாத்தியரே, ஏன் நன்றாக தானே ஓடிவீர்கள், ஏன் ஓட்டத்தை விட்டு நிறுத்துவீங்க, கவனையா போச்சு. நான் இன்னும் ஒன்று செய்கிறேன். அவங்க வரங்களே இல்லையோ, அவங்க ஒழுங்கா வர்றாங்களே இல்லையோ, நான் வலதுபுறம் பார்க்கல, இடதுபுறம் பார்க்கல, நான் பின்னாக திரும்பி பார்க்க மாட்டேன். எனக்கு முன்பாக வைத்திருக்க இலக்கை நோக்கி நான் தொடர்ந்து கவனமா ஓட போறேன். ஒரு கவனம் வேணும், வாழ்க்கையில ஒரு கவனம் வேணும். கிறிஸ்தவ வாழ்க்கை ரொம்ப ரொம்ப ஒரு கவனமான ஒரு வாழ்க்கை. அது மலையார் உச்சியில ஒரு சிகரத்தில் இருப்பது போல, ஒரு வாழ்மேல் நடப்பது போல, ஒரு பூரான முள்ளுமேல் நடப்பது போல கொஞ்சம் கவனமா நடக்கணும். உலகம் நம்ம பார்க்குது, ஒவ்வொரு காரியத்துக்கும் நம்ம கேட்போம், பைபிள் எடுத்துட்டு போறாங்க,
கிறிஸ்டினா இவங்க. அவங்க தப்பாங்க, நம்ம இன்னொரு மதத்தை பத்தி பேச மாட்டாங்க. பணம் கேட்க மாட்டான், கேட்க மாட்டான். அவங்க சுபாவம் அவங்களுக்கு தெரியும். பணம் கேட்க மாட்டான். நம்ம மாத்திரம் கேட்பாங்க. கிறிஸ்டினா இவங்க எதுக்கு இவங்க பைபிள் எடுக்கிறாங்க? ஆண்டவர் ஆண்டவர் ஓடுறாங்க. ஒவ்வொரு வார்த்தையும் கவனமா இருக்கு. கர்த்தருடைய பிள்ளைகள் கவனமாய் இருக்கும்படிக்கு கர்த்தர் இவைகளை எல்லாம் கற்றுக் கொடுக்கிறார். இரண்டாவதாக நாம் இருக்க வேண்டிய ஒரு காரியத்தை நேராக கடந்து வருவோம். வாசிப்போம். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 6-7. கொஞ்சம் புளித்த மாவு பிசைந்த நல்ல மாவு முழுவதையும் புளித்து போக பண்ணும். ஆகையால் நீங்கள் புளிப்பு இல்லாதவர்களாய் இருக்கும்படிக்கு நீங்கள் புதிதாய் பிசைக்கப்பட்ட மாவா இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறமே தள்ளுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. அதனால் பழைய புளித்த மாவோடு அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் துப்புரவு உண்மை என்கிற புளிப்பில்லாத அப்பத்தோடு நம்ம பண்டிகையை ஆசரிக்க கடவோம். திருவிருந்து வந்து எடுத்துரும், எந்த பயமும் இல்லை, வந்து எடுத்துரும். ஒரு கர்த்தருடைய சரீரத்தை தொடப்போகிற ஒரு பயம் கிடையாது. அது திருவிருந்து. ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு தேவனை நம்ம தொடப்போற பயம் கிடையாது. ஒரு பண்டிகை அனுசரிக்கணும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு லேவியராம் 23 7 பண்டிகைகளை வச்சிருந்தாரு. ஏன்னா அவங்களுக்கு பண்டிகை இருக்காது. இப்படி பாப்பா மோவாபியர் பண்டிகை கொண்டாடுவான், இப்படி பார்த்தா எகிப்தியர் பண்டிகை கொண்டாடுவான், அமலேக்கியர் பண்டிகை வச்சிருப்பான். ஒவ்வொருத்தரும் பண்டிகை வச்சிருக்கான். எங்களுக்கு பண்டிகை இல்ல. இவன் போய் அவன் ஓட்ட பண்டிகை வேடிக்கை பத்திட்டே இருப்பான். நம்ம பிள்ளைங்களை பார்த்துருப்போமே, அங்க கொட்டடிக்கிறான்னு எல்லா பிள்ளைங்களும் ஃபர்ஸ்ட் அவன் தான் போய் நிற்பான். அந்த ஊர்ல அவங்க ஊர்ல பண்டிகை இருக்குது, இவன்ட பண்டிகை இல்ல. அப்ப ஆண்டவர் 7 பண்டிகைகளை அனுசரிக்க கற்றுக் கொடுத்தார். அதன் பிறகு இன்னும் நிறைய பண்டிகைகள் வந்தது. முதல் பண்டிகையாக பஸ்காவை அனுசரிச்சாங்க. அப்புறம் புளிப்பு இல்லாத அப்ப பண்டிகையை அனுசரித்தாங்க. அப்புறம் அசைவாட்டு பண்டிகை கொண்டு வந்தாங்க. அப்புறம் எக்கால பண்டிகை, கூடார பண்டிகை, பாப நிவாரண பண்டிகை, இப்படியெல்லாம் கொண்டு வந்தாங்க. அன்னைக்கு வேதத்தில் வாசிக்கிறோம், பழைய ஏற்பாட்டில அனுசரித்த பண்டிகை வேறு. பழைய ஏற்பாட்டில புளிப்பில்லாத அப்பத்தை சுட்டு சாப்பிட்டாங்க. உலகத்திலேயே சித்த மருத்துவத்துல என்ன தெய்வ சரக்கு, என்ன அது பேய் சரக்கா ஒரு சரக்கா பார்ப்பாங்க. என்னன்னா புளி வந்து யமன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளவு ஒரு மோசமான ஒண்ணு. புளிய எவ்வளவுக்கு எவ்வளவு ஒரு மனுஷன் பிறக்கிறானோ அவ்வளவுக்கு எவ்வளவு அவங்க நரமுடி மாறிடும். பாருங்க, அவ்வளவு ஒரு இளமையா இருப்பாங்க. ஆனா நம்ம ஆளுங்களுக்கு வாய்க்கு ருசி வேணும். பல்லு விழுந்த தாத்தா கூட என்ன சொல்றாரு, பூச்சப்பில்லப்பா, பல்லு போய் பொக்க பேக்கும் என்னப்பா சாப்பிடுப்பான், உப்பு தப்பு ஒண்ணுமே இல்லப்பா, நல்லா வேணும், வாய்க்கு ருசியா வேணும். புளி கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும். புளி பொருட்களை பிரிசர்வ் பண்ணும், பாதுகாக்கும். புளியில இருக்கிறதுனால தான் வினிகர் நல்லா இருக்குது. புளியில வச்சதுனால தான் சாஸ் கொடுக்குறோம். புளிப்புல வச்சாதான் ஒரு பொருளை கெடாம இருக்கும். புளியும் உப்பும். ஊறுகாய் வைக்கிறான், புளிப்பு உப்பு கலந்தது தான் ஊறுகாய். வினிகரும் உப்பு கலந்துருப்பா, அவ்வளவுதான். நல்லா கவனிங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், கொஞ்சம் புளித்த மாவு நல்ல மாவு, முழு புதிய மாவை என்ன பண்ணிடும், புளிச்சு போக பண்ணும். உன்னுடைய சின்ன ஒரு கெட்ட பழக்கம் உன்னுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையை அது வீணடிச்சிடும். நீ நல்ல மாவு, நீ அருமையான மாவு, புதிதாக பிசைந்த மாவு, புதிய மாவு. அந்த மாவுல கொஞ்சோடு பழைய
பழைய புளிச்சு போன மாவு கொஞ்சோட கலந்த உடனே அந்த புதிய மாவு புளித்து போக ஆரம்பிச்சிடும். புளிச்சிடும். கொஞ்சம் புளிய தூக்கி பால்ல போட்டா தெரிஞ்சிடும். இந்த புளி எல்லாத்தையும் கெடுத்துடும். கொஞ்ச நேரம் கழிச்சு தேங்காய் சட்னி புளிச்சு போயிடும். அதனாலதான் தேங்காய் சாப்பிட கூடாது, மருந்து சாப்பிடுறோம். ஏன்னா உள்ள பண்ணிடணும், சாப்பிட்ட மருந்து என்ன பண்ணணும், கொஞ்ச நேரத்துல திரிஞ்சு போயிடும். ஏன் புளி சாப்பிட கூடாது? திரிச்சிடும், மருந்த கெடுத்துரும், அந்த மருந்தோட குணத்தை கெடுத்துரும். பாருங்க, கொஞ்சம் புளித்த மாவு கொஞ்ச நேரம் போட்டேன், விஷம் அவ்வளவுதான். ஒரு சொட்டு தாங்க, தேல் கொடுக்கல ஒரு கொட்டு, அது இவ்வளோட வரும். எவ்வளவு வரும்? அவளோட வரும். அவளோட ஒரு மாலத்து ஒரு தண்ணி எடுத்து ஒரு சொட்டு ஊத்துற மாதிரி இருக்கும். ஒரு டிராப், ஒரு உயிர். பாருங்க, கொஞ்சம் புளித்தமாக வாசிக்கிறோம். நம்ம பண்டிகை எப்படி ஆசிரிக்க வேண்டும்? பழைய ஏற்பாட்டு ஜனங்கள் ஆசிரித்த அந்த புளிப்பில்லாத அப்ப பண்டிகை கிடையாது. இது குணத்தை அடிப்படையாக கொண்ட புளிப்பு. குணம் தான் இங்க புளிப்பாக சித்தரிக்கப்படுகிறது. இங்க வாசிக்கிறோம், அப்படின்னு வாசிப்போம். நீங்க புளிப்பில்லாதவர்களாக இருக்கிறபடியே, நீங்க நன்றாக இருக்கும்படி, நீங்கள் கவனமாய் இருக்கும்படி, நீங்கள் புளிப்பு இல்லாதவர்களாய் இருக்கும்படி. நல்ல கவனிங்க, எப்படி இருக்க வேண்டும்? கவனமாய் இருக்கும்படி, புளிப்பில்லாதவர்களாய் இருக்கும்படிக்கு என்ன பண்ணணும்? புதிதாய் பிசைந்த மாவா இருக்கும்படிக்கு பழைய புளிப்பாகிய மாவை கழித்து போடுங்கள். ஏனெனில் இந்த பஸ்கா பண்டிகையில கிறிஸ்து என்கிற புளிப்பில்லாத சரீரம் பலியிடப்பட்டிருக்கிறாரே. நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. ஆதலால் பழைய புளித்த மாவோடு அல்ல, துர்க்குணம், பொல்லாப்பு, கெட்ட சுபாவங்கள் இதையெல்லாம் ஓரம் தள்ளிட்டு பஸ்கா என்கிற இயேசுவ, புளித்த மாவு, புளிக்காத மாவாகிய இயேசுவ, புதியதான மாவாகிய இயேசு என்கிற பஸ்காவை நம்ம போய் சாப்பிடும் பொழுது பழைய குணமாகிய துர்குணம், பொல்லாப்பு, அநியாயம், அக்கிரமம் என்னென்ன இருக்கு அத்தனையும் கழித்து விட்டு துப்புரவு, உண்மை என்னும் புளிப்பில்லாத குணங்களோடு கூட இந்த பஸ்காவை நம்ம அனுசரிக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்கிறவர் புதிதா இருக்கிற ஒரு மாவு. அந்த புதிதா இருக்கிற இயேசு என்கிற மாவை நீ போய் தொடும் பொழுது, இயேசு என்கிற புளிப்பில்லாத அந்த அப்பத்தை, அந்த சரீரத்தை தொடும் பொழுது, இயேசு கிறிஸ்து என்கிற அந்த புளிப்பில்லாத அந்த பஸ்காவை நீ போய் தொடும் பொழுது, நீங்க எப்படி இருக்கணும்? நீங்க எப்படி இருக்கணும்? பொல்லாப்பு, துர்குணம் இருக்கிற புளிச்சதெல்லாம் தூக்கி போட்டுட்டு இயேசுக்குள் இருக்கிற புளிப்பில்லாத உண்மை, துப்புரவு. துப்புரவுனா பரிசுத்தம். துப்புரவு பணியாளர்கள், நம்ம இடத்தை சுத்தம் பண்றவங்க, பரிசுத்தப்படுத்துகிறவர்கள். பரிசுத்தம் என்கிற குணங்களோடு கூட, இயேசுவின் குணங்களோடு கூட இயேசு என்கிற அந்த பண்டிகை அனுசரிப்போம். பஸ்கா என்கிற பண்டிகை அனுசரிப்போம். அந்த பரிசுத்தத்தோடு இயேசுவை நம்ம அனுசரிப்போம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, புளித்த மாவாய் இராதபடிக்கு பிசைந்த புதிய மாவாய் இருக்கும்படிக்கு பவுல் நமக்கு எழுதுகிறார். கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. வாசிப்போம். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 4ஆவதாக 1 தெசலோனிக்கேயர் 9. அன்பாய் இருக்கும்படிக்கு எப்படி இருக்கணும்? ஒருவருக்கொருவர் எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? ஹலோ, எப்படி இருக்கணும்? அன்பாய் இருக்கும்படிக்கு, கவனமாய் இருக்கும்படிக்கு, நன்றாய் இருக்கும்படிக்கு, புளிப்பில்லாதவர்களாய் இருக்கும்படிக்கு. இங்க வாசிக்கிறோம், அன்பாய் இருக்கும்படிக்கு. கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருவருக்கு ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும். இன்னைக்கு அநேக பிள்ளைகள் அன்பா இருக்கிறது இல்ல.
நான் கர்த்தரை நேசிக்கிறேன் என்று சொல்லுகிறவன் தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன், காண்கிற சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் அன்பு கூறுவது எப்படி? இந்த கத்தோலிக்க மார்க்கத்துல சமாதானம் கூறுவாங்க. இந்த பக்கத்துல இங்க சமாதானம் கூறணும், ஒருவருக்கு ஒருவர் சமாதானம். இங்க பக்கத்துல விரோதி இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், இங்க சமாதானம் திரும்ப மாட்டாங்க, திரும்ப மாட்டாங்க. ஒருவருக்கு ஒருவர் அன்பு கூற வேண்டும். ஒரு தடவை பர்வீன் சுல்தானா, பேராசிரியர் டாக்டர் பர்வீன் சுல்தானா மேடத்துடைய இஸ்லாமிய பேச்சாளர், சமூக பேச்சாளர், திமுகவுடைய ஒரு பெரிய ஒரு பேச்சாளர், அவருடைய பேச்சை நான் கேட்பேன். அவங்களுடைய அந்த பேராசிரியர் பேசும் பொழுது, இஸ்லாமானது இமாமின் அடிப்படையில கட்டமைக்கப்பட்டது, அங்கு விசுவாசத்தின் அடிப்படையில கட்டமைக்கப்பட்டது. கிறிஸ்துவ விசுவாசத்தை காட்டிலும் அன்பின் அடிப்படையில கட்டமைக்கப்பட்டது. ரொம்ப அழகா சொல்லுவாங்க, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை அன்பின் அடிப்படையில கட்டமைக்கப்பட்டது. பவுல் கேட்கிறான், 3 காரியத்தை வைக்கிறான். நம்பிக்கை வைக்கிறான், விசுவாசத்தை வைக்கிறான், அன்பு வைக்கிறான். இந்த 3 நிலைச்சிருக்கலாம். ஆனா இந்த 3ல பெரியது எதுனா அன்புதான். இந்த அன்பை தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல கற்றுக் கொடுத்தான். அன்பில்லாதவன் தேவனை அறியான். அன்பை மாத்திரம் தான் இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்தான்னு வாசிக்கிறோம். இயேசு நமக்கு என்ன கற்றுக் கொடுத்தா? 1 யோவான் 3ஆம் அதிகாரத்தை வாசிக்கிறோம், 2:3 வாசிக்கிறோம், 2ஆம் அதிகாரத்துல 3ஆவது அதிகாரத்துல இயேசு இந்த பூமிக்கு வந்து அன்பு இன்னது என்று நமக்கு கற்றுக் கொடுத்தார். அன்புனா என்னன்னு தெரியும்? யாருக்கு தெரியாது? யாருக்குமே தெரியாது. அன்புனா என்னன்னே தெரியாது இந்த உலகத்துக்கு. தாய் பிள்ளை பேர் வச்சிருக்கிறது பேர் பாசம், அது பேர் அன்பு கிடையாது, அது பேர் பாசம். அவங்க 2 பேரும் பழகிறாங்கன்னா, இந்த குழந்தைங்க 2 பேரும் பழகிறாங்க, அது பேர் அக்கா தங்கச்சி உறவு. ஒரு நண்பன் இன்னொரு நண்பர்கிட்ட பழகிறானா, அதுக்கு பேர் என்ன? அன்பு கிடையாது, அதுக்கு பேர் என்னது? நட்பு. அதுக்கு பேர் அன்பு கிடையாது, அது பேர் நட்பு. ஒரு காதலிட்ட பழகிறானா, அதுக்கு பேர் என்னது? காதல். அது பேர் அன்பு கிடையாது, அது பேர் காதல். ஒரு கணவன் மனைவி 2 பேரும் வாழ்றாங்க, அதுக்கு பேர் அன்பு கிடையாது, அதுக்கு பேர் தாம்பத்தியம், அது குடும்ப உறவு. ஒரு ஏழையை பார்த்து ஒருத்தர் உதவுறானா, அது பேர் பரிவு. ஒரு பிச்சைக்காரனை பார்த்து ஒருத்தர் உதவுறானா, அது பேர் கருணை, அது பேர் பிச்சை அல்லது கருணை. அப்ப அன்புனா என்னது? நாம தேவனிடத்துல காண்பிக்கிறோம், அதுக்கு பேர் என்னது? அதுக்கு பேர் பக்தி. அது பேர் அன்பு, அது பேர் பக்தி. அப்ப அன்புனா என்னது தெரியல. இந்த அன்பை என்றால் என்னது தெரியாத இந்த உலகத்துல அன்பை நமக்கு கற்றுக் கொடுத்தவரே. அன்புனா என்ன? தேவன் மனிதன் மேல வைத்ததுதான் அன்பு. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல், எந்த விதமான குற்றத்தையும் பார்ப்பான். அவன் பெரிய பாவி, பாவத்திலும் பாவி, அவர் பரிசுத்தத்திலும் பரிசுத்த. இவன் ஒளியில இருக்கிறான், மனிதன் ஒளியில இருக்கிறான். ஆண்டவர் கார் இருளிலே வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறார். ஏன்னா அவரே வெளிச்சம், அவர் இன்னொருத்த வெளிச்சத்துல இருக்க மாட்டாரு. பயங்கரமான வெளிச்சம். கரும்புணல்களையும் ஆகாயத்து கார் மேகங்களையும் தனக்கு கூடாரமாக்கி இருக்கிறார். அந்த தேவாதி தேவன் பரிசுத்தத்தை, பாவத்தை காணவிட்டாத பரிசுத்த கண்ணன் ஆக எழுதுகிறான். அவங்க கருதுகிறான், பாவத்தை காணாத சுத்த கண்ணனே, அவ்வளவு அருமையான கண்கள், பாவத்தை கூட பார்க்காத கண்கள் கொண்ட கடவுள். ஆனா அந்த பாவியை மீட்பதற்காக தன்னையே வெறுத்து தேவ சாயலை துறந்து மனித சாயலை எடுத்து வந்தாலே, அந்த மனிதனுக்காக தந்த சகதியில விழுவதற்கு, இந்த பாவ சாக்கடையில விழுவதற்கு, இந்த கருமம் பிடிச்ச இந்த பாவ உலகத்துல எவ்வளவுதான் காரி துப்பினாலும், எவ்வளவு அடிச்சாலும், எவ்வளவுதான் மனித கோயில பிஞ்சு
குஞ்சி எடுத்தாலோ தலையில கொட்டினாலோ சாட்டையால் அடித்தாலோ நிர்வாணமாக சிலுவையில ஒரு சொட்டு சின்ன ஒரு கோமணம் கூட இல்லாம தொங்க விட்டாலும் சரி, அந்த பாவத்தை தீர்க்க என் கடைசி சொட்டு ரத்தத்தையும் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம எனக்கும் அவனுக்கு இருக்கிற அப்பா பிள்ளைங்கிற உறவை அருந்து இன்னைக்கு தேவன் பாவி என்கிற உறவோடு கூட மனிதர்கள் வாழ்கிறாங்க. அதை மீட்டு அவனை பாவியில இருந்து அவனை மனிதனாக மாத்த போறேன்னு சொல்லி வந்தாரு. குமாரனா மாத்த அவரே குமாரனா வந்தார். என்ன ஒரு அன்பு! அதுதான் அன்பு. அந்த அன்பை தான் கற்றுக் கொடுத்தார். அந்த அன்பை கற்றுக் கொடுக்கதாங்க தோமையார் இந்தியாவுக்கு வந்தார். தோமையார் இந்தியாவுக்கு வரலங்க. இங்க சிவன் ஒண்ணு கடவுளே கிடையாது. இங்க ஈசுபரங்கிற ஒரு கடவுளே கிடையாது. இந்த மதமே கிடையாது. இந்த மதத்தை தோற்றுவித்தவர் கூடிய தோமையார் அவ்வளவு அழகா கொண்டு வந்தார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகள், நன்றாக பாருங்க, நன்றாக புரிந்து கொள்ளுங்க. அன்பு ஒருவருக்கு ஒருவர் காண்பிக்க வேண்டும். அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். அன்பை வந்து நிறைய வசனங்கள் உண்டு. அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். குழந்தை என்னோட தாயிட்ட அன்பா இருந்தா என்ன பண்ணும்? பயப்படாது, அது கூட ஒடியாது. பயத்தை புறம்பே தள்ளும். அது பாம்பு சின்ன பிள்ளை போய் பயம் போய் பிடிக்க ஓடும். ஏன்னா பயம் இருக்காது அன்புல.